வணக்கம். இதழினியா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்னேன் சோம்பேறி மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சுக்காம ஆக்டிவா இருங்கம்மான்னு. அதுக்கிட்டு ஒரேடியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொன்ன சிரிப்பு வந்து சோம்பேறி. கிளம்பி வந்துட்டீங்களா? சரி அப்படியே நின்னுக்கோங்க இன்ட்ரோ பேசுறதுக்கு. அவ்வளவு வர பாரு அவ சொல்றேன்ட்டு. நீங்க இருந்தீங்க அம்மா இன்னும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி இன்ட்ரோ கொடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நீ சொல்லு. எல்லாருக்கும் வணக்கம். கல்யாண வீட்டுல பொம்மை சொல்லு. ஒரு வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். இதழினியா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து சௌமியா ஏதோ ஒரு புதுசா ஒரு டிஷ் பண்ண சொல்லிருக்கா. பிரெட்டை வச்சு எனக்கு முட்டை போண்டா சொல்லல, எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. நான் எதுலயோ பார்த்தேன், செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி செஞ்சு கொடுங்க. அவ சொல்றத வச்சு ஒரு மண்டைக்குள்ள ஏத்தி நம்ம செய்ய போறோம். அது எப்படி செய்யுதுன்னு பாத்துக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சேனல்ல வீடியோ போறதுல ஷார்ட்ஸ் போறதுல எல்லாமே ரொம்ப லேட் ஆகுது. இதுக்கு காரணம் வந்து சுபாஷ் வந்து ரொம்ப பிஸியாக உள்ளார். அவரால் வீடியோ எடுக்க முடியல, அவரால் வீடியோ போட முடியல. பயங்கரமான பிஸி மேன் ஆயிட்டாரு. இப்போ வந்து நம்ம கேமராமேனே எடிட்டரையே மாத்தியாச்சு. கேமராமேன், எடிட்டர் மேன், அந்த ஆள் ப்ரொமோஷன் போடுறோம். இவங்களை வச்சு நம்ம வீடியோ ஓட்டுவோம். நல்லா சரிங்க. சிரிக்க மாட்டேன். போய் பாக்கலாம் வாங்க. ஆமா, அப்பா கிட்ட போய் முன்னாடியே நாங்க சொல்லிட்டோம் பிரெட் எல்லாம் இல்ல வாங்கிட்டு வர சொல்லி. அப்பா பிரெட் வாங்கிட்டாரு. பழம் வாங்கிட்டாரு. பிரெட் தீஞ்சு போன மாதிரி இருக்கு. இல்ல அது ப்ரௌன் கலர்ல தான் இருக்கும் மேல. நம்ம கொஞ்சம் டார்க்கா இருக்கு. அப்படியே பழம் வாங்கிட்டு வந்தாரு. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுமை பண்ணுவாங்க. சாப்பிடு 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 வாங்கி வந்து வச்சுட்டு இதை தின்றதுக்கு கஷ்டமா இருக்கும். பழம் வாங்கி கொடுத்தா தின்ன மாட்டேன். இவன் ஒண்டி இல்ல பெத்து வச்சிருக்கா பாருங்க அந்த வாண்டு, அதுவும் பழம் தின்ன மாட்டுது. என்ன பண்றது, காரசாரமா கேக்குது அது இப்பவே. சரி வாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். இப்பவே எரியுது, தாங்க முடியல. இந்த ஜன்னல் திறந்து விடலாமா? திறந்தா கொசு. என்னாச்சு? இப்பவே எரிச்சல் தாங்க முடியல. கிச்சன்ல இதோட வேத்து ஊத்தினுக்கும். எல்லாரும் வீடியோல சொல்லுவாங்க இங்க ஏசி போடுங்க, ஃபேன் போடுங்க, நீங்க ஏர் கூலர் வைங்க. நீ எதுவும் வைக்க முடியாது. நான் ஏதாவது ஏசி வச்சாலும் அம்மாக்கு அது ஊத்தாது. அம்மாவுடைய நேச்சுரல் ஆயிடுச்சு. கொசு வரும். வேற வழியில ரொம்ப எரியற மாதிரி இருக்கு. என்னது இது? திராட்சை கண்ணு பிடிக்கி பிடிக்கி பாத்துன்னு இருக்கீங்களே. கண்ணு மறந்த மாதிரி இருக்கு. அதான் அமுக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். வாயில போட்டுக்கோங்க அப்படியே. இவங்க ரெண்டு பேர் பரவாயில்ல. கேமரா எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு வேலைகள் இல்ல. எத்தனை முட்டை? ஒரு முட்டையே ரெண்டா போடுவோம்ல, ரெண்டு வரும். ஆமா, பாதி முட்டை தான் உள்ள வைக்கணும். அவளுக்கு ஒரு முட்டை, உனக்கு ஒரு முட்டை, எனக்கு ஒரு முட்டை, அப்பாக்கு ஒண்ணு, சுபாஷ்க்கு ஒரு 2 முட்டை. எனக்கு ஒரு பாதியே போதும். 5 ஆளுக்கு 2 போட்டுக்கோங்க. முட்டை பெரிய பெரிய 5 முட்டை, ஆளுக்கு 2 10 போடுவா. 5 முட்டை வைமா. 5 முட்டை ஆளுக்கு ஒண்ணு சொன்னேன். பால் அடிங்கிற பாரு. ஆம்லெட் இங்கே போட்டுருவோம். முட்டை பிரச்சனை பெரும் பிரச்சனை. இங்க பாத்தீங்களா, சட்டியில வச்சு ஒளிச்சு வச்சுக்கிறாங்க முட்டையெல்லாம். அப்படிலாம் கேட்டா உடையாம இருக்குமா? இந்த சட்டி சொன்னீங்களாமா எங்க வாங்கணும்னு? எங்க வீட்டுல இந்த சட்டி வந்ததுல இருந்து காரக்குழம்பு மீன் குழம்புலாம் இதுலயே தான் வைக்கிறோம். வச்சு அடியில தீஞ்சே போச்சு சட்டி. தீயில அப்படிதான் அடுப்புல கலர் வச்சு. ஆனா டேஸ்டா இருக்கும் அதுல வச்சாங்கம்மா. எங்கம்மா வாங்கணும்? பெரியாண்டவர் கோவில். பெரியாண்டவர் கோயிலுக்கு எதுக்கு போனோம்னா, எங்க தம்பி எல்லாம் வந்து இந்த மாசம் வந்து ஒரு மாசத்துல ஒரு வாரம் வந்து ஊழியம் பண்ண போவோம், பணி செய்ய. வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு வளர்றது. ஒரு மாசத்துலயா ஒரு வாரத்துல? மாசத்துக்கு ஒரு நாள். மாசத்துல ஒரு நாள் மாசத்துல ஏதாவது ஒரு சனி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போவாங்க, பணி செய்ய போவாங்க. எல்லா சிவன் சண்டே மட்டும். நான் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் இப்ப போனேன். அது பெரியாண்டவர் கோயிலுக்கு போயிருந்தாங்க. அப்போ சரி நம்மளும் சரி நம்மளுக்கு ஆசையா இருந்து நம்மளால ரெகுலரா போக முடியுமா தெரியல, போவோன்னு போனேன். போகும்போது அந்த கோவில்ல வாங்கிட்டு வந்தேன் இந்த சட்டி, இந்த வளையல். இதெல்லாம் தம்பி பொண்டாட்டி வாங்கி கொடுத்தேன் இந்த வளையல். இந்த பால் நாங்க பாப்பாக்கு வாங்கிட்டு வந்தோம். எதுக்கு பாப்பா பால் எடுத்த? ஆனா அவன் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். உன் பால் எங்க? உனக்கு அம்மா 2 பாலா 3 பாலா கொடுத்தல? அவனும் பாப்பா தான். எடுக்க கூடாது. அது பாப்பா தானே. நீ குட் பை தானே? குட் பை தானே? சரி குட் பை. சரி வாங்க நம்ம சமையல் வேலை பார்க்கலாம். போய் கை கழுவிட்டு வாங்க போங்க. நான் கட் பண்றேன். பண்ணுங்க. இதானே கட் பண்ணும். அதானே கட் பண்ணல. பிரெட் இதெல்லாம் அநியாயமா இல்ல. சைட் பீஸ் எல்லாம் எடுத்துடணும். இது எங்க வீட்டுல புதுசா வாங்கினாங்க. இது பேர் என்னது? கட்டர் தான். வெஜிடபிள் கட்டர். வெஜிடபிள் இல்ல, ஏதாவது வேற ஏதாவது பேர் இருக்குமா இருக்கு? இதனுடைய பலன் என்ன தெரியுமா? என்ன காட்டுறேன் வாங்கம்மா. இங்க நில்லுங்கம்மா. என்ன அதனோட பலன் வந்து இதுதான். இது சாதா கத்தியில இதுல வெட்டினாலுமே வந்து அப்படின்னா புளிங்கிற மாதிரி சர்க்கு வெட்டுவாங்க. அப்படியே நம்மளுக்கு வேலைக்கு போறாங்க, போய் செஞ்சுட்டு அவசரத்தை முடிச்சுட்டு வரணும். அது வேலை செய்யற வீட்டுல இருந்து. சரி வேலையில சரக்குன்னு வெட்டுறீங்க, வீட்டுல எதுக்கு சரக்குன்னு வெட்டுறீங்க? வீட்லயே சரக்கு வெட்டினா வேலைக்கு போக முடியும். நைட்ல என்ன சரக்கு? உங்களுக்கு நைட்ல வெட்டும் போது பழக்க தோசை போட்டு மாமியா இருக்கு. வர்க்கால அம்மா எவ்வளவு பிரெட் வேணும்? அதான் 10 முட்டைக்கு 5 முட்டை தானே. 10 பீஸ். 5 முட்டையை 2ஆ போட்டு
ஐயோ என் மருமக மேக்ஸ்ல புலி. ஐயோ அத சொல்லியா விடுமே. ஒரு நாள் என்ன பண்ண மாமா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடணுமா சொல்லலாம். அப்பதான் அவளுக்கும் இந்த கப்பு கால பெரிய கப்பு இதுல வந்து 125 கிராம் கப்பு ஒண்ணு வரும். அதுல சாம்பாருக்கு பருப்பு போட்டு வேக வைமான்னு என் மருமக கிட்ட சொல்லிட்டு போனேன். 125 கிராம்ல கொஞ்சம் அள்ளி போடுமா, ஒரு 150 கிராம் பருப்பு போடுமா சாம்பாருக்குன்னு சொல்லிட்டு போனேன். இந்த அம்மா என்ன பண்ணாங்க, 2 தடவை போட்டாங்க. நான் வந்து பாரு சட்டி நிறைய சாம்பார் இது எங்கம்மான்னு கேட்டேன். என்னம்மா பண்ணேன்னு கேட்டா 2 வாட்டி போட்டாட்டி 150 கிராம் இல்ல, அதான் 2 வாட்டி போட்டேன். 150 கிராம் 125 கிராம் 2 வாட்டி போட்டா 250 கிராம் தானே. ஆமா இல்ல ஆயிட்டாங்க அந்த இடத்துல கொஞ்சம் புளிய நீங்க கொடுத்த டார்ச்சர்ல ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்காங்க. சொல்லு நான் கொடுத்த டார்ச்சர்ல ஆன்ட்டி கொஞ்சம் பிஸி ஆயிட்டாங்க. நம்ம வேலையை பாத்துக்கலாம். நம்ம வேலையை பாத்துக்கலாம். அவங்க வேலையை பார்த்துட்டு வந்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சவுண்ட்ஸ் எல்லாம் வரும், அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் நம்ம தான் பண்ணணும், அவங்க பண்ண முடியாது. நம்மளால பண்ண முடியாது. நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். இதெல்லாம் போட்டு அரைச்சு எடுத்துக்கணும்ல நீ. ஆமா பிரெட் அரைச்சிட்டு அதுக்கு பெயின் பாத்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்க பேரு ஸ்ப்ரெட் பண்றது. அடுத்து முதல்ல முட்டை வேகணும். மெயின் ஐட்டம் ரெடி ஆகல, அதுக்கெல்லாம் மீதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சரி எதுக்கு மைதா மைதா வேணும். மைதா 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 இதுக்கெல்லாம் பாத்தீங்களா, இதுதான் ஹைட்டா இருக்கணும்ன்றது. இதுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆள் இல்ல, நான் தான் எடுக்கணும். என்ன பண்றது? மைதா பாத்தீங்களா, மைதா வந்து எங்க ஊர்ல இப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். இப்ப எங்க வீட்டுல ஒரு டப்பால இருக்கும். ஒவ்வொரு வாட்டி மளிகை சாமான் வாங்கும் போது ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? இப்ப வந்து தேடணும் எதுல இருக்குன்னு. அதுல இருக்கு டூல்ஸ். அதனால நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். வெற்றி. எவ்வளவு போடுறது? சும்மா போடுவோம். நம்ம இஷ்டம் தான். காசா வேணாமா? ஒரு டப்பா நிறைய போதும், குடிச்சிக்கலாம். போதும். ஆனா நான் உனக்கு கேட்டிருக்கேன், கொஞ்சம் நல்ல மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்க யார்கிட்ட கேட்டீங்க? அம்மாட்ட கேட்டேன், போயிட்டாங்க. வேற வழியில நான் மாட்டிக்கிட்டேன். அம்மா செஞ்சா நல்லா செய்வாங்க, உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். செய்யறதுக்கு நான் மாட்டிக்கிட்டேன், சாப்பிடுறதுக்கு நான் மாட்டிக்கிட்டேன். அப்படிலாம் இல்ல, செய்யதான் நீ வரும். அண்ணி உங்க இந்த ஆங்கிள் வரும் நல்லா இருக்கு. நீ கொண்டுருவேன். அவதார் மாதிரி இருக்கீங்க. இப்ப வந்து ரெஸ்ட் டைம் தான் உட்காந்து. எனக்கு கொஞ்ச நேரத்துல வேர்த்து போயிடுச்சுங்க. பாத்தீங்கன்னா அண்ணி உங்களுக்கு வேர்த்து இருக்கா காட்டுங்க. இருக்கு ஆனா தெரியல. தெரியலையா? வேர்க்கவே இல்ல பாத்தீங்களா? வேர்த்து இருக்கு. அப்ப நீங்க வேலை ஒழுங்கா செய்யல. நீங்க வேர்க்கவே இல்ல, உங்களுக்கு வேலை ஒழுங்கா செய்யல. மா வருவீங்களா? வரண்டி ஏண்டி வராம தெரியல. உட்காந்து நீங்க போய் செட்டில் ஆகி அதை எத்துங்கிறீங்களா? இருங்க வர சாப்பிடணுமா? நானு இருங்க செஞ்சு ஆயா குத்துட்டாங்க. குத்துலான்னு உக்காந்து அந்த ஆயா குடுக்க முடியாது. செஞ்சாதான் ஆயா குடுக்க முடியும். கொஞ்ச நேரம் வரேன். இது புடி பண்ணிட்டீங்களா? ஆனா இங்க ஒரு வேலையை நீங்க எதுக்கு வந்தீங்க? இப்ப முட்டை வெந்தாதான் வேலையே. அப்புறம் போயிடுவோம் மறுபடியும். வெந்தோன்னு கூப்பிடுறேன் வாங்க. ஹே பாஸ். வாட் அ பாஸ். ஒரு கியூட் ஸ்மைல் கொடுங்க எல்லாருக்கும். எல்லாருக்கும் ஸ்மைல் கொடுங்க. ஸ்மைல் அத கொடுங்க எங்களுக்கு முதல்ல. சிரிப்பழகி அவ இல்லம்மா, சிரிப்பழகிட்டாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். என்னவா இருக்கும்? எங்க மித்திகா குட்டி டெவலப்பர் ஆயிட்டாங்க. டெவலப்பர் குட்டி தானே நீங்க? பட்டுக்குட்டி நீங்க டெவலப்பரா? டெவலப்பரோ கூகுள்ல வேலை செய்யறாங்க எங்க பட்டுக்குட்டி. இருங்க நான் காட்டுறேன். ஐடி கார்டு எங்கப்பா மித்திகா? அது அதோ இத பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு இந்த அம்மா பண்ற அக்க போடுறதுக்கே பெரும்பாடா இருக்கு. வா உன்னை பத்தா பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம். வாங்க. இங்க பாத்தீங்களா மித்திகாவுடைய ஐடி கார்டு. அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து பண்ற அலப்பறைகள். மித்திகா எம்ப்ளாயி கோட்லாம் பாத்தீங்களா? இந்த ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணீங்கன்னா நம்மளுடைய என்ன வரும்? இது இன்ஸ்டா பேஜ் வரும். இதுல நம்ம டெவலப்பர் வேற. மூஞ்சு பாத்தீங்கன்னா இது அந்த அம்மாக்குன்னு ரெடி பண்ணி நாங்க கொடுத்துட்டோம். எதுக்குன்னா நாங்க டெக் மாதிரி வந்து எத்தனை மந்த்துக்கு 8th மந்த்துக்கு போட்டோ ஷூட் பண்றதுக்கு அந்த அம்மா ப்ராப்பரா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பண்ணி கொடுத்தது. நல்லா இருக்கு அடித்தாங்க. டெவலப்பர் தாங்க. சரி வாங்க ஆயா என்ன பண்றாங்கன்னு பாப்போம். முட்டை வெந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க. என்ன பண்றீங்க? மிளகு தூள் போடுறீங்களா? மிளகு தூளும் உப்பு தூளும் தூவுற மேல இது மேல இது பண்றதுக்கா? செஸ்வான் சட்னியும் கொஞ்சம் டொமேட்டோ சட்னியும். ஓ இது மேல அப்படியே சும்மா போடுறதுக்கா? இப்பவே வாயெல்லாம் ஊறுது எனக்கு. கொஞ்சம் மஞ்சள்மா கொஞ்சம்
உப்பு மேல போட்டு வச்சிருக்கேன். உப்பு தானே போட்டிருக்கீங்க? உப்பு தான் என்ன? அவ்வளோதான், இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணிட்டேன். சும்மா கடாயில எண்ணெயே வச்சுட்டாங்க. அது காயத்துக்குள்ள ரெடி பண்ணிக்கலாம். மைதா அங்க இருக்கு, மறந்துட போறீங்க. அது மைதா எதுக்கு பேசுறீங்க? பெசியில கலந்துதான் எதுக்கு தேவையே இல்லையா அதெல்லாம்? இப்ப நம்ம பிரெட் இதுல பிரெட் கிரம்ஸ் இப்ப இத தண்ணில தானே போட போறேன். அதனால தேவையில்லையா? தேவையில்லாது. நீங்க பண்ணவே அப்பவே சொன்னேன்ல அண்ணிட்ட. அண்ணி பாத்தீங்களா தெரியாதனமா பண்ணிட்டாங்க. நெய்ஸா எதனா பண்ணிட்டு அவன் மேல வச்சிடுறது. சொல்ற பிச்சே கேட்க மாட்டாங்க அண்ணி மட்டும். இப்ப வேஸ்டா வச்சு பாத்தீங்களா 2 ஸ்பூன் மைதா மாவு. சோ விட்டுருங்க. அப்ப வேணாம், அது வேணாம். அப்ப இது மட்டும் பண்ணிக்கலாம்ல. சரி ஓகே. துணி அரைச்சி மிஸ்ட் பிழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்பமா காயப்பட போறீங்க? அது அப்படிதான் வரும். ஈரத்துல போட்டாமுக்குனா ஈரத்துல பிரெட் போட்டு அமைக்கிட்டு காமிங்க காமிங்க. எந்த ஷேப் வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். நான் இப்படி நீட்டா பண்றேன் ரோல் மாதிரி. அதுதான் இப்ப இதை போட்டு பொரிச்சு எடுக்கிறோமே. ஐயா ஜாலி 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 ஜாலி. பாத்து பாத்து பெருசா எனக்கு வேணா கரண்டி ஏறியாங்க. இந்த ஜல்லி கண்டி வேணுமா? வயிறு வர கை வேணும். வாங்கி கிளற மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி நம்மளே கிளறி இப்ப வீடியோ எடுத்துட்டு செமையா இருமா. இன்னும் செவுர்லமா செவுந்து சாப்பிட்டுதாம்மா சொல்லுவேன் செம்மையா இல்லையா? செம்மையா தான் இருக்கும். செம்மையாதான் இருக்கும். பிரெட் முட்டை காம்பினேஷன். நான் சின்ன வயசுல எனக்கு வந்து கல்யாணத்துல வந்து எதுவுமே வந்து நம்மளுடைய சொந்த திங்ஸ் எதுவுமே இல்ல. எல்லாமே இல்ல. நீ வந்து இப்ப சொன்ன இது வந்து நான் வந்து எனக்கு ஒரு 13 வயசு 14 வயசு இருக்கும். அப்பெல்லாம் விஜய் டிவில தான் போடுவாங்க இந்த மாதிரி சமையல். யூடியூப் அப்ப எதுவுமே விஜய் டிவி சன் டிவி. அப்ப வந்து யாரு இந்த தாமு அப்பாவும் பட்டு சாரம் தான் வருவாங்க அதுல எல்லாம். அப்போ குக்கிங். அப்புறம் இந்த தீனான்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்க, தீனா கிச்சன். இவங்க எல்லாம் வருவாங்க. அப்போ அவங்க எல்லாம் வந்து சமையல் போடுவாங்க. அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி மனப்பாடம் பண்றதுல பேனா பேப்பர் வச்சு அவங்க சொல்லும் போது எழுதி வச்சுப்பேன். அது மாதிரி எழுதி வச்சு நான் பண்ணி பார்த்தேன். வரல அப்ப சின்ன வயசுல சரியா பண்ண தெரியல எனக்கு அப்பெல்லாம். இப்ப பாருங்க சூப்பரா பண்றோம். இங்க பாத்தீங்களா பொரிச்சு எடுத்தாச்சு. சுட சுட முட்டை பிரெட் காம்பினேஷனோட ஒரு இது பேர் ரோல்னு வச்சுக்கலாம்லமா? ரோல் தான். ரோல் தானே? நல்லா இருக்கு பாக்க. சரி ஓகே. இது சூடா இருக்கு. நம்ம ஆர்வம் கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். அதுக்குள்ள அம்மா எங்க ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தந்துடுறேன். அப்படியே பொரிச்சுட்டு சாப்பிடும்போது கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்றீங்க அம்மாவும் பொண்ணும்? கிச்சன்ல நின்னே கஷ்டப்பட்டு நாங்க ரோல் பண்ணிருந்தா இந்த போண்டா குட்டி இங்க உட்காந்து இருக்குது. போண்டா குட்டி அவங்க அம்மா கூட்டிட்டு வந்து சரிடி தவங்க சரிடி சும்மா கிளு அத்தை லலாக்கி கிளு லலாக்கி. கேமரால வேணாம் அச்சுஷோ அடிப்பாங்க. அப்புறம் ஒண்ணு தங்கத்தை அடிச்சு அழுவீங்கல்ல. வேணாம் கேமரா வேணாம். பாய் பாய் சொல்லுங்க. பாய் பாய் சொல்லுங்க. நம்ம சாப்பிடும் போது பாக்கலாம் சொல்லுங்க. பாய் பாய். அவ்வளவுதான். செஞ்சு ஃபுல்லா பொரிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். செஞ்சுலாம் பொரிக்கல, வீட்டுலதான் பொரிச்சோம். டேஸ்ட் செம்மையா இருக்கு. முன்னாடியே சாப்பிட்டோம். ஆமா இதுல வேற சௌமியா சாப்பிட்டு காமிங்கம்மா. வாய் சும்மா இல்ல. முன்னாடியே முடிச்சிட்டு சாப்பிட்டு காமிங்க. சூப்பரா இருக்கு. இதே மாதிரி எல்லாரும் செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் பார்க்கலாம். பாய். குட்டிக்கு வேணுமா? பாய். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு கியூட் ஸ்மைலோட எண்டிங் முடிச்சுக்கலாம். ஸ்மைல். எங்க வீட்டு இளவரசி அழகு சிரிப்பு மாதிரி. ஓகே டாடா. பாய் பாய்.